2024ல எங்க வீட்ல கும்பகோணம்ல இருக்க பாம்புரநாதர் கோயில் போய் ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி. நான் வேண்டுனது என்னமோ சாண்டிக்கும் எனக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி தான். அப்ப இன்னுமே எங்க லவ் மேட்டர் வந்து வீட்ல நாங்க ஓப்பன் பண்ணி சொல்லல. அது நல்லபடியா நடந்துச்சுன்னா கல்யாணம் ஆகி 2 பேருமே வித்தின் அ மந்த் நாங்க உங்க கோயிலுக்கு வரோம்னு நான் வேண்டியிருந்தேன். அதுக்காக தான் நாங்க கிளம்பி போனோம். இவங்கெல்லாம் பாருங்க அப்பதான் இருக்குடி. எந்த கேப் கேப் இருக்கு. இதோ அங்க கம்பி தொங்கிட்டு இருக்கு. சிறப்பா இருக்கு பஸ். குட் நைட். குட் நைட். வெஹிக்கிள் சந்திப்போம், இல்லை காலை சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்க்ரீன் கண்டு ஓடிருச்சு. திருப்பி இங்கிருந்து ஸ்க்ரீன் பறந்து போய் அங்கே பறந்து விட்டது. என்ன பண்ணுறதுடா? மாட்டிக்கலாமா? கீழே இறங்க முடியும். ஸ்க்ரீன் இல்லாமல் ஓகே தான். அவர்கிட்ட திரும்பினாருன்னா சரி, இல்லைனா அவரே வந்தாருன்னா வந்து எடுத்து கொடுத்துடு. இதுக்காக நீ ஏன் வேறங்கிறது? எப்பேற்பட்ட பஸ்ஸு கரெக்டாக பாரு. நீலமேடு கிராஸ் பண்ணுறான். நிப்பாட்டினானா? இல்லை, பெருசாக நிப்பாட்டல. கை காமிச்சுன்னு ஏறிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறான். எங்கிட்ட போய் நம்ம கை காமிச்சு ஏற்றுறது? நம்ம மேலே ஏற்றிட்டு போவான். அருமையான ஆரம்பம். இப்பதான் நாங்க விளாகிங் அப்படின்லாம் ஒண்ணு ஃபிகர் அவுட் பண்றனால, கொஞ்சம் அங்கிட்டும், இங்கிட்டும் தப்புகள் இருக்கும். பேக்கிரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சின்ன விண்ணப்பம். கோயம்புத்தூர் டூ கும்பகோணம் ஒரு பிரைவேட் பஸ்ல ஸ்லீப்பர் சீட் தான் புக் பண்ணி போனோம். நல்லா தூங்கிட்டு போலான்னு சொல்லி. ஆனா எங்க நேரம் எங்களுக்கு பேரலா சிங்கிள் சீட்ல இருந்த பொண்ணு ஜன்னல நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பெட்ஷீட்ட இழுத்து போத்தி தூங்கிருச்சு. அங்கிருந்து வந்த சில் காத்துல எங்களுக்கு சுத்தமா தூக்கமே இல்ல. 2 பேரும் நல்லா கால கைய குறுக்கிட்டு தான் படுத்தோம். பட் ஸ்டில் தூக்கமே இல்லாதனால தான் மூஞ்சி, கண்ணெல்லாம் இப்படி வீங்கியிருக்கு. காலையில 5 அப்படி வந்து கும்பகோணம்ல இறக்கி விட்டாங்க. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா கும்பகோணம் பஸ் ஸ்டாப் வந்தோம். ஒரு விஷயம் நாங்க ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்த பெய்டு வாஷ்ரூம் நிஜமாவே நீட் அண்ட் கிளீனா இருந்ததுங்க. பப்ளிக் வாஷ்ரூம்னாலே நமக்கு ஒரு அவர்ஷன் இருக்குல்ல, எப்படி இருக்குமோ என்னமோன்னு சொல்லி. ஆனா அந்த மாதிரி இல்லவே இல்ல. அது ஜஸ்ட் இங்க ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4, 5 பேத்துக்கிட்ட விசாரிச்சுட்டு எந்த பஸ் ஏறணும், எங்க போய் இறங்கணும்னு சொல்லி இந்த பஸ் ஏறி உட்கார்ந்தோம். 5:30க்கு எடுக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி டான்னு 5:30க்கு எடுத்துட்டாங்க. டிக்கெட்லாம் வாங்கிட்டு அவ்வளோலாம் பெருசா கூட்டமே இல்லங்க. ரொம்பவே எம்ப்டியா தான் போச்சு பஸ்ஸு. நாங்க போக போக தான் அப்படியே விடிஞ்சுது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாரி டிராவல் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறமும் அங்கிருந்து கோயில் போய் இறங்குறதுக்கு நடந்து போறது பாசிபிள் கிடையாது. பிகாஸ் தூரம் ஒண்ணு, மலையும் வந்து ரோடும் இல்லாதனால ஃபுல்லா மண் ரோடுங்கிறனால, சரி எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டுன்னு சொல்லி நாங்க ஆட்டோ ஏறிட்டோம். போற வழியெல்லாம் இந்த மாரி வயல்வெளி பார்த்துட்டு நாங்க புக் பண்ண ரூம் போய் ரீச் ஆயிட்டோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆச்சு. 6:45க்கு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, அந்த கோயில் பேர் என்னடி? பாம்பூர்நாதர் கோயில் பக்கத்தில் இருக்க ஒரு ரூமில் செக்இன் பண்ணிட்டு படுத்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபா சொன்னாங்க. நான் உட்காந்துருக்கேன். 1000 ரூபா சொன்னாங்க. சரி, மற்ற இடத்துல எல்லாம் 2 மணி நேரத்துக்கே 900 ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்னாங்க மத்தியானம் செக் அவுட் பண்ணுறதுன்னு சொன்னதுனால 1000 ரூபா சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நல்லா தான் இருக்குது. இப்போ ரூம் வந்தோடனே 2 பெட்டு மாதிரி நல்லா பெருசாக விலாசமாக இருக்குது. இது என்னோட ப்ராப்பர்ட்டி. ஏய், பெட்டை சொன்னேன்டி. ஏசியோடு இருக்குது, 2 ஃபேன், எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்றது தான் நெக்ஸ்ட் வேலை. ஓகே, இது கான்ட்ரோவர்ஷியலா கூட இருக்கலாம். எங்க 2 பேத்துக்குமே இந்தந்த நாள் கண்டிப்பா கோயிலுக்கு போணும். இந்தந்த ரிச்சுவல் எல்லாம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு தாட் ப்ராசஸும் கிடையாது. யாரையும் சாமி கும்பிடவே கூடாதுன்னும் சொல்ல மாட்டோம். அதுக்காக இன்னொருத்தவங்க மேல ஏதாவது ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா, அதையும் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அக்செப்ட் பண்ணிட்டு போமாட்டோம். இது வந்து நாங்களா வச்ச வேண்டுதல் ஒரு மாரி நடந்துருச்சு. இருக்கு, இல்லங்கிற அந்த பிலீஃப் சிஸ்டத்தை எல்லாம் ஓரமா தள்ளி வச்சுக்கிட்டு, நாங்க எங்க மேலயும் நம்பிக்கை வச்சிருந்தோம். இது பாசிபிள் ஆயிருச்சு. ஸோ அத செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு சின்ன கெட்டவே ட்ரிப் மாரின்னு கூட வச்சுக்கலாமே. ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த என்விரான்மென்ட் ஒரு மாரி அமைதியா, பீஸ்ஃபுல்லா நாங்க 2 பேர் மட்டும்
ட்ராவல் பண்ணது. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, என் ஃபோன் சார்ஜர் வந்து நான் எடுத்துட்டு வராம வந்துட்டேன். ஸோ என் ஃபோன் டெட்டு. அன்னைக்கு நாள் ஃபுல்லா நான் வந்து சோஷியல் மீடியா சைடு வரவே இல்ல. ஃபோன் யூஸ் பண்ணவே இல்ல. அப்பதான் ஒரு மாரி எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு. கூட இருக்கவங்க கிட்டயே நம்ம இப்ப எவ்ளோ கம்மியா பேசுறோம்ல. ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஃபோன் ஆர் வாட்டெவர் கேட்ஜெட்ஸ் இருக்கனாலன்னு சொல்லி. கோயிலுக்கு ஆப்போசிட்ல இப்படி ஒரு தெப்பக்குளம் இருக்கும். அங்க நின்னு மீனெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சாமி கும்பிடலான்னு கோயிலுக்குள்ள போனோம். சைட்லயே உங்களுக்கு இந்த அர்ச்சனை பை, விளக்கெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பிரெட் அண்ட் பட்டர் புரியுது. ரொம்பவே புஷ் பண்ணுவாங்க வாங்க சொல்லி. பட் எங்க வேண்டுதலுக்கு என்ன வேணுமோ அத மட்டும் நாங்க வாங்கிட்டு உள்ள வந்தோம். லாஸ்ட் டைம் வந்து பூஜை பண்ணப்ப ₹1 ஆர் ₹2 காயின மஞ்சள் துணியில வச்சு முடி போட்டு வச்சிருந்திருப்போம். எப்ப நம்ம வேண்டுதல் நிறைவேறுதோ, அத இங்க திரும்ப கொண்டு வந்து உண்டியல்ல போடணுங்கிறது தான் அவங்க சொல்லியிருந்தது. நான் வந்து எக்ஸ்ட்ராவா விளக்கு வைக்கிறேன்னு வேண்டியிருந்தேன். பார்த்தா ரிச்சுவல் படியே விளக்கு வைக்கணுமாமாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். மீன்வைல் சாண்டி வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க தங்கியிருந்த பிளேஸ் லிட்டரலி கோயில் முன்னாடி தாங்க. லாஸ்ட் டைம் அப்பா, அம்மா, நான், தம்பி வந்தப்பவும் இங்கேயே தான் தங்கியிருந்தோம். கீழ சாப்பிடுற கடை இருக்கும். மேல ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும். நீட் அண்ட் கிளீனா தான் இருக்கும். நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்திருப்பீங்க. ஈவினிங் தான் நாங்க ரிட்டர்ன் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸோ மதியம் தான் செக் அவுட் பண்ற மாரி பிளான் இருந்துச்சு. அதுவரைக்கும் என்ன பண்ணி டைம் ஓட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, சைடுல சும்மா வயல்வெளியா இருந்தது. சரி நடப்போம்ன்னு சொல்லி நடந்தா 2 பக்கமும் வயல்வெளி, தண்ணி ஓடுது. அவ்ளோ அழகா இருந்ததுங்க. இந்த ஃப்ரேம பாருங்க ஜிங்கிற மாதிரி பஸ் போகுது, ஆட்டோ போகுது. அத பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. சும்மா நின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணிருக்கோம்? சும்மா வாக்கிங் போயிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சரி ஏன் ரூம் போய் சும்மா உட்காரணும் அப்படின்னு சொல்லி செம்மையா இருக்கு. நான் வேலை பார்க்குறவங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும்ல. எங்களுக்கு சும்மா பார்க்க செம்மையா இருக்கும். என்ன பண்ணுற? சும்மா பார்க்குறேன். அது பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரூம் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி பேக் பண்ணிட்டு, சும்மா பேசிட்டு தாங்க இருந்தோம். எப்படி தூங்குனேன்னே தெரியல. நான் தூங்கிட்டேன். கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு செக் அவுட்லாம் பண்ணிட்டோம். ஆட்டோல போலாமா, பஸ்ல போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஒரு அக்கா கிட்ட கேட்டோம். அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. பஸ் இங்க தாம்மா நிக்குதுன்னு சொல்லி காமிச்சாங்க. பார்த்தா அது ஏதோ நம்ம ஓன் கார் நின்னுட்டு இருக்கும்ல வீட்டு முன்னாடி, அந்த மாரி நின்னுட்டு இருந்துச்சு. அதுல ஏறி அதுக்கப்புறம் நாங்க போனோம். இந்த பஸ்லேருந்து இறங்கி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனா தான் ரயில்வே ஸ்டேஷன் வரும். அதுக்குள்ள ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்லி ஒரு ஜூஸ் வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சோம். இந்த ஜூஸ் வாங்குனதுக்கு ஆக்சுவலாவே வாட்டர் பாட்டிலே வாங்கியிருக்கலாங்க. அந்த மாரி தான் இருந்தது அந்த ஜூஸு. நானே என்னடா ஊரே நம்ம பார்க்குது அவ்வளோ கன்றாவியாக இருக்கா ட்ரெஸ்ஸு இல்லை மண்டை அப்படின்னு. நாங்க இத ஆக்சுவலா யோசிச்சதே ஒன் டே பிளான் மாரி தான். நைட்டு பஸ் ஏறி காலையில வந்து இறங்கி கோயில் ரீச் ஆயிட்டு, சாமி கும்பிட்டுட்டு, அன்னைக்கு மதியத்துக்கு மேலயே கிளம்பி நைட்டுக்குள்ள கோயம்புத்தூர் வர மாரி. அந்த பிளான் படி தான் பஸ் புக் பண்ணது, ட்ரெயின் புக் பண்ணது எல்லாமே. ஆனா இவ்ளோ டயர்ட் ஆகும்னு நாங்க நினைக்கவே இல்ல. ஈவினிங் ட்ரெயினா இருந்தனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டோர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அழகா சூரியனையும், சீனரியையும் பார்த்துட்டு வர முடியும். விச் வி லவ் டு டூ. ஃபைனலி வந்திருக்கோம். 2, 2, 6, 4, 0